நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 12 ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான்னா அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார், உங்களுடைய உடல் அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தன்னுடைய பெயர்ச்சியை தொடங்குகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 உள்ளே வந்துடுவார். எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா 28/7/2025 வரையும் அவர் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள். எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயுடைய செயல்பாட்டின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை. நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ, செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை. அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை. ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரந்த இடம், காலியான இடம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு. செவ்வாய் நன்றாக இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால், உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க, நல்லா வருதுங்க, நான் விவசாயம் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை. நம்மளுடைய உறவில் செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா, இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயுடைய காரத்துவமாக வருகிறது. உங்களுடைய உடல் பாவகங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும். இரத்த நாளங்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, அது எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும். இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மண்டை ஓடு செவ்வாயுடைய காரத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை. உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்த உணவாக வருகிறது அப்படின்னா, அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க, மஞ்சள் கலரில் வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு. யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்களாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன், சீருடை அணிந்த வேலையில், அரசாங்க வேலையிலையோ ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு. ஸோ இன்னும் உணவில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளுடைய வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது செவ்வாயுடைய காரத்துவம். அதேபோல் இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருது என்பது உண்மை.
ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கும் இந்த காலங்களில் நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதி, லாபஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார். ஏற்கனவே கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல் தான் அமர்ந்திருக்கிறார். அப்போ கேதுவுடன் இணைந்து பயணிக்கும் செவ்வாய் பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்று பார்ப்பதற்கு முன்னாடி, செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அதாவது தொழில் செஞ்சுக்கிருக்கவங்களுக்கு, கடை வச்சுருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான வாடிக்கையாளர்கள் இல்லை எனக்கு நிறையா என்னுடைய பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பார்க்குற கிடையாது, எனக்கு தொழிலில் ரொம்ப கொஞ்சம் லாக் ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, தொழில் இனிமேல் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியில் டிஸ்டர்பன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது வரும்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதை நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? இது 20% தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே உங்களை கொண்டு போய் யாராவது கூட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரோடைய பேச்சையும் கேட்காமல் யாராச்சும் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி உங்களை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு குழிக்குள்ளே தள்ளிவிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உறுதியாக உங்களுடைய சுய சிந்தனையை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்கள். அல்லது உங்களுடன் மிக அன்பாக, ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மகர ராசிக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியும். இப்போ வரையும் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நாணயமானவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 3 இல்லை ஒரு 5 பேரை வச்சு பயணிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில் யாரெல்லாம் சுயநலவாதி, உங்களை சுரண்டி சாப்பிட்டவர், உங்களை ஏமாற்றி சாப்பிட்டவர், உங்களை பின்னாடி கூடி இருந்து தள்ளி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்கிறத நீங்கள் இந்த 7.5 வருஷங்குள்ள நீங்கள் ஆல்ரெடி உணர்ந்துட்டீங்க. 7 வருஷமாகவே உண்மையான நபர்கள் யார், போலியான நபர்கள் யாருன்னு மகர ராசிக்காரங்க உண்மையிலே உணர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த உணர்வுகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு கிரக நிலையில் இப்போ ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்குங்கிறத உணர்த்துது. ஸோ இப்போயுமே நீங்கள் அதெல்லாம் போனால் போகட்டும், எனக்கு அவங்க கெட்டது பண்ணால் பண்ணட்டும், நான் அதை பற்றிலாம் வருத்தப்படலை, ஸோ நான் அவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நின்னீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியாது என்னென்னா நல்வழிப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் இதாகிருவீங்கன்னு நான் சொல்லலை. ஸோ உங்களுடைய நல்வழியை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். உங்களுக்கான அமைப்பு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம் எல்லாமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது. அப்போ கூட்டாளியை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை நீங்கள் கற்றுக்கிறணும். கூட்டாளிகிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு அடிபடிஞ்சு வாழ்ந்துடக்கூடாது என்பதனால ஸோ சரியான விதங்களை, சரியான பாதையை நீங்கள் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மீன ராசியை சனி பகவான் இருக்கும் இடத்த பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற கிணத்து பக்கத்தில், ஆற்று பக்கத்தில் அல்லது கடல் சார்ந்த பகுதிகளில்
இருக்கின்ற அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகள் சார்ந்த பகுதியில் இருக்கிற அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் சகல வெற்றிகளையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் என்பது உண்மை.